லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த ஈர்ப்பு விதி அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து ஒரு ஃபேன்சியாக நினைக்கிறாங்க. ஓகே, நான் வந்து ஒரு விஷயத்த பேசினேன்னா அது பிரபஞ்சத்துக்கு கேட்கும், யூனிவர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரியான டெர்மினாலஜிஸ் தான் எல்லாருக்கும் முதல்ல வரும். இதுக்கு காரணம் நம்ம இது வரைக்கும் இதை பற்றி பேசின சில ஆன்லைன் டாக்குமெண்ட்ரிஸ் லைக் சீக்ரெட் மாதிரியான விஷயங்கள் வந்து பிரபஞ்சம் நம்ம சொன்னால் கேட்குன்ற மாதிரி சில விஷயங்களை உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்துறதுக்காக சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் உண்மையிலே வந்து இது ஒரு மேஜிக் ப்ராசஸ்லாம் கிடையாது. இங்கே பிரபஞ்சம்னு நம்ம மீன் பண்ணுறது நம்மளை தான். முதல்ல ஈர்ப்பு விதின்றது வெறும் ஒரு வாய் வார்த்தையாக சொல்லி நடக்கிற விஷயம் கிடையாது. எமோஷ்னலாக உள்ளே பதிஞ்சாதான் நடக்கும். மேபி இந்த மூவி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு இடத்துல வந்து கருணாஸ் வந்து நான் அம்பானி ஆவேன், நான் அம்பானி ஆவேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாரு. சில பேர் வந்து அந்த மாதிரி தான் ஈர்ப்பு விதி அப்படி நினச்சிக்கிறாங்க. டெக்னிக்கலாக அப்படி கிடையாது. உண்மையில சொல்லணும்னா, நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ, அந்த விஷயத்த வெறும் சொன்னாலும் நடக்க போறதில்ல. அதில இருக்கிற அவுட்கம்ஸ், அதில இருக்கிற எமோஷனல்